கஸ்தூரி ஓ கஸ்தூரி கஸ்தூரி ஓ கஸ்தூரி 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 இந்தாப்பா. வணக்கங்க. வாங்க ஜோதியம்மா. நீங்க கூப்பிட்டதும் அடுத்த நிமிஷமே நான் புறப்பட்டு வந்து நிக்கிறேன். என் பையன் ராம விடுதலை பண்ண வேற ஏதோ வழியில முயற்சி பண்றதா சொன்னீங்களே, என்னாச்சு? ஜோதியம்மா, நான் ஒண்ணு நினைச்சிருந்தேன். சுலபமான வழி, குறுக்கு வழி. ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. ஐயோ, கேட்ட உடனே அம்மா முகம் உடனே சுருங்கி போச்சே. எதுக்குமா அப்செட் ஆகுறீங்க? ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி பார்க்க மாட்டோமா? போன இடத்துல ஒரு அருமையான வக்கீல் கிடைச்சாரு. இந்த கேஸ மட்டும் என் கையில கொடுங்க, உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ராம விடுதலை பண்ணி காட்டுறேன்னு கான்பிடென்டா சொல்றாரு. அவரை நீங்க பார்க்க வேண்டாமா? அதோ பாருங்க, அவருதான் வக்கீல் சக்திகுமார். வணக்கம்மா. வணக்கங்க. அம்மா, இவர் யாருன்னு தெரிஞ்சா அப்படியே நீங்க ஆடி போயிடுவீங்க. உங்க பையனுக்கு எப்படியா தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் துடிச்சிட்டு இருக்காங்களே கவர்மெண்ட் வக்கீல் மணிமேகலை, அவங்களுடைய புருஷன் தான் இவரு. இத பாருங்கம்மா, இது உங்க மகனுக்கு உயிர் பிரச்சனை. ஆனா இது எனக்கு மான பிரச்சனை. தான் திறமசாலிங்கிற கர்வத்துல என் பொண்டாட்டி ரொம்பவே ஆடுறா. அவளை இந்த கேஸ்ல தோக்கடிச்சு நான் ஆம்பளை சிங்கன்னு நிரூபிக்க போறேன். ஐயா, இந்த சமயத்துல என் கண்ணுக்கு நீங்க தெய்வமா படுறீங்க. நீங்க மட்டும் என் பையனை காப்பாத்திட்டா உங்களுக்கு கோவில் கட்டி வச்சு கும்பிடுவேன் ஐயா. அப்படியா? எனக்கா கோயிலா? தரமா இப்பவே கட்ட ஆரம்பிச்சிருங்க. அம்மாவுக்கு புரியல. அதாவது கேஸ்ல ஜெயிச்சலான அவள நம்பிக்கையா சொல்றாருமா. என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா கேஸ் தான் கொஞ்சம் பலவீனமா இருக்கு. ஐயா, கேஸ் தான் வீக்க ஒழிய நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். ஏன் பயப்படுறீங்க? இந்த கேஸ்ல உங்க உதவிகள் எனக்கு நிறைய தேவைப்படுது. தாராளமா செய்யறேன். முதல்ல உங்க பையன் நான் இந்த கேஸ் எடுத்து நடத்த ஒத்துக்கணும். நான் சொல்றபடிதான் கேட்கணும். இந்த கேஸ்ல அவரோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். நிச்சயமா ராம் ஒத்துக்குவான். ஒருவேளை அவன் மறுத்தாலும் அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். சரி, ஜெயிலுக்கு நாம முதல்ல போய் ராம சந்திப்போம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் நான் பண்றேன். சரிங்க ஐயா. ஜோதியம்மா, நீங்க புறப்படலாம். நீங்க தேவைப்படுறப்ப நானே போன் பண்றேன். அப்ப வந்தா போதும். சரி, வரீங்க ஐயா. தைரியமா போங்க. என்னங்க, காஃபி வேணுமா? வேலையா இருக்கேன், கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். கமலா, என்னங்க? இங்க வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம பொண்ணு கங்கா, மாப்பிள உதயகுமார் பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏங்க, எதுக்குங்க இப்ப திடீர்னு புதுசா கேக்குறீங்க? இல்ல, அவங்க சந்தோஷமா குடும்பம் நடத்துறாங்கல்ல. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நம்ம எதிர்ப்ப மீறி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நாமளும் மனசு மாறிட்டோம். அதனால அவங்க முன்ன விட இப்ப ரொம்ப சந்தோஷமாவே இருக்காங்க. அப்படின்னு நீ சொல்ற. ஆனா உன் பொண்ணு நடத்தைய பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க தான் அப்படி சொல்றீங்க. இத்தனை நாளா வேலை வெட்டி இல்லாம இருந்த மாப்பிள்ள இப்ப கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கு முதலாளியாவும் ஆயிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. கங்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. கம்பெனி முதலாளி புருஷங்காரன் காலையில வேலை கிளம்புறான், பொண்டாட்டிங்கர் அவனுக்கு டிஃபன் பரிமாறி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்ப வேண்டாம். ஆனா உன் பொண்ணு இது ரெண்டையுமே செய்யல. என்னங்க நீங்க, இதெல்லாம் ஒரு குறை. எல்லா நாளும் மூடு ஒரே மாதிரி இருக்குமா? இன்னைக்கு அவளுக்கு உடம்பு சரியில்லையோ என்னமோ. சரி, அதை விடு.
இன்னைக்கு டிராவல்ஸ் போயிட்டு வரேன்னு கார் எடுத்துட்டு போனா உன் பொண்ணு உம்முன்னு திரும்பி வந்தா. காரணம் கேட்டா பதில் சொன்னாளா? தலைவலின்னு ரூம்குள்ள போய் படுத்துக்கிட்டா. அதான் அவ தலைவலின்னு சொல்லிட்டால, அப்புறம் என்னங்க? இல்ல, சம்திங் ராங். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. மனோதத்துவ டாக்டர் இல்லையா? அதான் இல்லாததையும் போலாததையும் நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரணும்னு எனக்கு மட்டும் ஆசையா? அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். இது ஆரம்பத்திலே சரி செய்யணுமே. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? 6 மாசம் உதயகுமார் வேலையெல்லாம் வீட்டுல இருந்தார்ல, அதுக்கப்புறம் ஆபீஸ் ஆரம்பிச்சதுனால அவர் ஆபீஸே கதின்னு கிடக்கிறார். கங்கா தான் தனிமையில இருக்கிறதா உணர்றா. கணவன் தன்னை விட்டு விலகி போறதா அவ ஃபீல் பண்றா. இந்த மாதிரி உணவு வர்றது சகஜம்தான். கணவன் மனைவி கொஞ்சம் டைம் ஒதுக்கி 2 பேரும் மனம் விட்டு பேசிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை அப்பவே தீர்ந்துடும். அதுக்கு அவங்க 2 பேரும் தனிமையில இருக்கணும். இதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். எப்படிங்க? என்ன வழி? கோயம்புத்தூர் முரளிதரன் வீட்டு கல்யாணத்துக்கு இன்னைக்கு நான் மட்டும் தானே போறதா இருந்தது. ஆமா. இல்ல, நான் தனியா போல. இப்ப நீ என் கூட வர்ற. உனக்கு தட்கால டிக்கெட் போட்டாச்சு. நானா? 2 நாள் ட்ரெயின் ஜர்னி. என் உடம்புக்கு ஏதாவது ஒன்னும் ஆகாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் டாக்டர் கூடவே இருக்கேன். சரி, கங்கா கிட்ட விஷயத்தை சொல்லு. கங்கா, கங்கா. என்னம்மா? கங்கா, கோயம்புத்தூர் கல்யாணத்துக்கு உங்க அப்பாவோட நானும் போறேன். நானும் நம்ம சொந்தக்காரங்களை பார்த்து பேசி ரொம்ப நாளாச்சு. தாராளமா போயிட்டு வாங்கம்மா. கங்கா, இந்த விஷயத்தை நீ இப்பவே மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுமா? அவர்கிட்ட எதுக்கு சொல்லணும்? என்ன பத்தியே அவருக்கு அக்கறை இல்ல. நீங்க ஊருக்கு போற விஷயத்த காது கொடுத்து கேட்க போறாரா? அப்படி இல்லம்மா. மாப்பிள்ளை ஆபீஸ் போயிட்டா நீ வீட்டுல தனியா தான் இருப்ப. மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டா அவர் சீக்கிரமே வீட்டுக்கு வந்து உன்னை குழந்தையும் பாத்துக்கு வரல. அவர் வந்துதான் என்னையும் என் குழந்தையும் பாத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நான் அப்படியே சொல்லல, சம்திங் ராங். நீ அவகிட்ட இத பத்தி இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். நாம இன்னைக்கு கோயம்புத்தூர் போறோம் இல்லையா? நாம திரும்பி வர்றதுக்குள்ள எல்லாம் சரியாயிரும்.